தமிழக அரசு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்திட வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் ஈசன் முருகசாமி வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் புதுசத்திரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் விவசாய சங்கங்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் ஈசன் முருகசாமி, தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்திட வேண்டும் என வலியுறுத்தினார். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யும் வரை விவசாயிகள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் கூறினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் விவசாயிகளுக்கு அளித்த உத்தரவாதத்தை நிறைவேற்ற கோரி கூட்டுறவு பயிர்க்கடன்களை எவ்வித நிபந்தனையுமின்றி நிறைவேற்ற கோரி தொடர்ச்சியாக அனைத்து விவசாய சங்கங்களும் எல்லா விவசாயிகளும் போராடி கொண்டு இருக்கிறோம். அரசு என்ன பண்றாங்க? முதல் முறை 50,000க்கு கீழே இருக்கிற எல்லா கடன்களும் தள்ளுபடின்னு சொன்னாங்க. இரண்டாவது முறை விவசாயிகள் போராட்டத்துக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? 75,000 ரூபாய் கீழே வாங்கி தான் தள்ளுபடின்னு சொல்றாங்க. நாங்க கேட்பது என்னன்னா, 75,000 ரூபாயிலயோ 35,000 ரூபாயிலயோ ஒரு ஏக்கரா கரும்போ, ஒரு ஏக்கரா குச்சிக்கிழங்கோ, ஒரு ஏக்கரா வாழையோ பயிர் சாகுபடி செய்ய முடியுமா?